ஹாய் விஜி. ஹாய் தீபா. ஒரு 5 மினிட்ஸ் லேட் ஆச்சு சாருங்க. பேங்க் போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு. ஏதாவது சொன்னாரா? நீ வந்தோடனே இந்த பில்லை செக் பண்ண சொன்னாரு. ஓ தீபா, என்னடி? இது நான் ஃபர்ஸ்ட் சேலரி வாங்கினேன்ல, ஆமா. அதுல உனக்கும் எனக்கும் செயின் வாங்கிருக்கேன். என்ன பாக்குற, நம்ம கடையில வாங்கினதுதான். ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் டி. ஆஃப்டர் சம் டைம் சார் பில்லாம் செக் பண்ணிட்டே கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்காமா? ஓகே சார் சொல்லுமா. சார் என் தம்பிக்கு பர்த்டே 6 மணிக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, கொஞ்சம் ஏர்லியா கிளம்பணும். சரிம்மா, நீ 5 மணிக்கு கிளம்பிடு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓ, இன்னைக்கு தீபா தம்பிக்கு பர்த்டேவா? தீபா, பேங்க்ல பாஸ்புக் எழுதி கொடுத்திருந்தேன், கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருமா. சரிங்க சார். சார், விஜி சொல்லுமா. எனக்கும் ஈவினிங் 5 மணிக்கு மேல பர்மிஷன் வேணும் சார். தீபா அது தம்பி பர்த்டேக்கு போகுது, நீ எங்கம்மா போற? தீபா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சார். ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிடுவா, போகாம இருக்க முடியாதுல்ல சார். அப்படியா? சரி, நீயும் ஒரு 5 மணிக்கு மேல கிளம்பிடுமா. தீபாவோட தம்பிக்கு கிஃப்ட் பண்ணணும், நம்ம கடையிலே கிஃப்ட் எடுத்துக்கிறேன் சார். சேலரியில இருந்து கழிச்சுக்கோங்க சரிம்மா, நம்ம கலையை உனக்கு பிடிச்ச கிஃப்ட் எடுத்துக்கோ. சார். இந்த ரிமோட் கண்ட்ரோல் கார்டு எடுத்துக்கிறேன். எடுத்துக்கோ. அப்புறம் ஏன் சார்பா அந்த கிஃப்ட்டை கொடுத்துரு. 5 PM. சார் 5 மணி ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் சார். சரிம்மா. தீபா கிளம்பிட்டா. தீபா, விஜி மறந்துட்டேன். எப்படி இருந்தாலும் நீ கூப்பிடுன்னு தெரியும், அதான் கிஃப்டோட ரெடியா இருக்கேன். புதுசா ஸ்டாக் வந்துச்சுல, பாதி நான் அடிக்கிட்டேன், மீதி நீ அடிக்கி வச்சிரு. கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே.